நரைகொல் பூம்புனல் கொண்டெழு மாணிக்காய் குறைவிலாக் கொடுங்கூற்றத்தைத் திட்டவன் மறைகொல் நாவன் வலஞ்சுழி மேவிய இறைவனை இனி என்றுகொல் காண்பதே. இது ஒரு தேவாரப் பதிகம். இதனுடைய விளக்கம்: மணம் வீசும் மலர்கள் சூழ்ந்த நீரில் இருந்து ஒளி வீசும் மாணிக்கம் போல் எழுந்தருளியவராகிய சிவபெருமான் மரணத்தை தர வேண்டிய சமயத்தில் தாட்சண்யமின்றி தரக்கூடிய யமனையும் தன் தூய பக்தனுக்காக அடக்கியவர். வேதங்களை பேசும் என் நாவால் பாடப்படும் திருவலஞ்சுழியில் வாழும் அந்த இறைவனை நான் எப்போது நேரில் காணப்போகின்றேன் அப்படின்னு கேட்குறார் திருஞான சம்பந்தர். இந்த திருவலஞ்சுழி அப்படிங்கிறது சுவாமிமலை, கும்பகோணத்து பக்கத்தில் சுவாமிமலை இருக்குது இல்லைங்களா, அங்கேருந்து தஞ்சாவூர் போகிற மெயின் ரோட்டுக்கு போகிற வழியில் ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் ரோட்டு மேலேயே இருக்குது. காவிரி நதி நிறைய கிளை நதிகளாக பிரிஞ்சு பாயக்கூடிய இடம். கும்பகோணத்தில் இருந்து கடல் பகுதி வரைக்கும் இருக்குது, சிதம்பரம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளில் கிளை நதிகளாக நிறைய பிரிஞ்சு போகும். அப்படி பிரிஞ்சு போகக்கூடிய கிளை நதி ஓரத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்குது. இந்த சிவன் கோயில் பதிகம்தான் இந்த பதிகம். இதில் இந்த கோயிலுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கெல்லாம் ஒரு கதை தெரிஞ்சிருக்கும். பார்க்கடலை கடைந்து அமுதம் எடுக்கணுன்ட்டு தேவர்கள் அசுரர்கள் எல்லாம் முயற்சி பண்ணுறாங்க. வருது ஒரு பொருளாக வருது, அமுதம் வந்த பாடு இல்லை, ஆழகால விஷமும் வந்துருச்சு. அதை உங்களுக்கெல்லாம் தெரியும் யார் எடுத்து எல்லாத்தையும் காப்பாற்றுனதுன்ட்டு. அப்போ தேவர்கள் யோசிக்கிறாங்க, என்னடா இப்படி தொடர்ந்து தடைகளாகவே வந்துட்டுருக்கே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் அவங்க விக்னேஸ்வரனை கும்பிடாமல் வேலையை ஆரம்பிச்சிட்டதா உணர்கிறாங்க. விநாயகர் வழிபாட்டுக்கு நடுக்கடல் என்ன பண்ணுறது, விநாயகர் வந்து பிடிச்சி வச்சா பிள்ளையார், கடல் நுரையிலேயே பிடிச்சி வைக்கிறாங்க, ஒரு விநாயகர் சிலையை செய்கிறாங்க. அந்த விநாயகர் சிலையை வழிபட்டுட்டு கடையிறாங்க. அப்புறம் மீதி நடந்த கதையெல்லாம் அவங்களுக்கு தெரியும். எல்லாம் முடிஞ்சது, எல்லாருக்கும் ஒரு பொருள் கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்போ வந்து இந்த கடல் நுரையால் செய்யப்பட்ட விநாயகரை என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறப்ப அது இந்திரனுக்கு கொடுக்குறாங்க. இந்திரன் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவர் எடுத்துகிட்டு கிளம்புறார். அவருடைய தேரில் வச்சு பறந்து போகிறாரு. அப்படி போகிறப்ப இந்த காவிரி நதிக்கரையில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலை பார்க்குறாரு. இங்கே இறங்கி காவிரி நதியில் ஒரு ஸ்நானம் பண்ணிவிட்டு சிவ தரிசனமெல்லாம் முடிச்சுட்டு வண்டி எடுக்கலான்னு புறப்பட்டா வண்டி புறப்பட மாட்டேங்குது. அப்போ அவருக்கு அசரீரி கேட்குது. இந்த விநாயகர் இங்கேயே இருக்கட்டும்ங்கிறது என்னுடைய திருவுளம் அப்படின்னு சொல்கிறார் சிவபெருமான். அதனால் அந்த கோயில் நல்ல பெரிய கோயில், ரொம்ப அமைதியான கோயில், அதிக கூட்டமில்லாத கோயில். அந்த கோயிலுக்கு முன்னாடி நல்ல ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல கல்லாலான தேர் இருக்கும். தேர் சக்கரம், குதிரைகள், அதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதுக்கு நடுவில் இந்த பிள்ளையார் இருக்கார். வெள்ளை கலரில் பிடிச்சி வச்ச பிள்ளையார். தும்பிக்கை வலதுபுறமாக திரும்பி இருக்கிறது ஒரு சிறப்பு. காவிரி நதியும் அப்படி கொஞ்சம் கிராஸாக போய் வலம் வந்து அப்படி மறுபடியும் நேராக போகுது இந்த இடத்துல. இந்த மாதிரி காரணங்களால் இந்த இடத்துக்கு பேர் திருவலஞ்சுழி. ஸோ அடுத்த தடவை கும்பகோணம் சுவாமிமலை போகக்கூடியவங்க வாய்ப்புகளை ஏற்படுத்தி நேரத்தை ஒதுக்கி இந்த கோயிலையும் பார்த்துட்டு போகணுன்ட்டு விரும்புகிறேன். ஒரு தரிசனத்துக்கு ஒரு 15 நிமிஷம்தான் ஆகும். நன்றி.